அனைவருக்கும் வணக்கம். கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க சமீபத்துல. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு மீறி செயல்படக்கூடிய கல்குவாரிகள் இழுத்து மூடப்படும், அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இழுத்து மூடப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்க திருப்பரங்குன்றம் தொகுதிகள்ல ஒரு குறிப்பிட்ட, அதாவது திமுக மாவட்ட செயலாளர் கோ. தளபதியின் சகோதரரின் குவாரி கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக மூடி கிடந்து, அதாவது நீதிமன்றத்தின் தடை உத்தரவால் மூடி கிடந்து, திரும்ப சமீபத்துல அதுக்கு திறப்பதற்கான முயற்சிகள்ல இறங்கி உள்ள மிஷின்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. அது திறந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது உள்ள அந்த காம்பவுண்ட் சுவர் வால்ல என்ன நடக்குன்னு தெரியல. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அவங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்துல குறிப்பிட்டு இந்த குவாரிய மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அது என்ன பேசியிருக்காங்கன்ற வீடியோ வந்து இப்ப இருக்கு, எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த கோ. தளபதி, அதாவது மாவட்ட செயலாளர் கோ. தளபதிக்கு சொந்தமான ஒரு அது திருட்டுத்தனமா ஓடிட்டு இருக்குன்றத மென்ஷன் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கு, நம்மகிட்டயுமே இருக்கு. திருட்டுத்தனமா ஓடிட்டு இருக்க குவாரி மூட போற, எப்ப மூடப்படும் சொன்னார்னா மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அந்த உடனே மே 5ஆம் தேதி இந்த குவாரிகள் மூடப்படும் சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்கிட்ட வாக்குறுதி அளித்து இன்று வெற்றி, அந்த வாக்குறுதி அளித்ததை மறந்துடக்கூடாது. ஆனா அந்த குவாரி இப்ப வந்து நீங்க மே 5ஆம் தேதி அமைச்சர் அவர்கள் அப்ப வந்து கேண்டிடேட்டா இருந்தவர், இன்னைக்கு அமைச்சரா மாறி இருக்காரு. அண்ணன் அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இன்னைக்கு வந்து 1 மாதம் ஆக போகுது. நீங்க மே 5 கணக்குனா அடுத்த ஏப்ரல், மே, ஜூன் 5 வரப்போகுது. எப்ப சார் மூட போறீங்க? இன்னொன்னு, இந்த குவாரினால என்ன அவ்வளவு பெரிய பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவாகவே கல்குவாரிகள் ஒரு பொதுமக்கள் ஊரை ஒட்டியோ அல்லது விவசாய நிலங்கள் ஒட்டியோ இருக்காது. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அங்கதான் குவாரிகள் அமைக்கப்பட்டு இது ரன் பண்ணணும். ஆனா இங்க வந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே கருவேலம்பட்டி என்ற கிராமம் இருக்கு. அது ரொம்ப அருகிலேயே, அந்த குவாரி அருகிலேயே ஸ்கூல் இருக்கு, அரசு பள்ளி இருக்கு. அப்ப அந்த கிராம மக்கள், இங்க குவாரி ஓடையில அந்த கிராம மக்கள் வசிக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்லாம் அதிர்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார்கள் ஏற்கனவே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த குவாரியை சுற்றி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள். அப்ப அந்த விவசாயம், இந்த குவாரியிலிருந்து பறக்கக்கூடிய தூசிகள் அந்த விவசாய நிலங்கள்ல போய் அந்த மாசுபடுறதுனால விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த தூசி வந்து அந்த கிராமத்துல, அது பக்கத்துல இருக்க குடியிருப்பு பகுதிகள்லயும் போறதுனால அங்க வீசிங் ட்ரபிள் வந்து வீசிங் பிரச்சனைனால சிலர் உயிர் இழந்ததாகவும் கூறப்படுது. அப்ப இந்த குவாரி தொடர்பாக கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கருவேலம்பட்டி கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் இது தொடர்ந்து போராட்டம் நடத்துறாரு. இது கலெக்டர் புகார் போகுது, இது நீதிமன்றம் வரையுமே செல்லுது. அப்ப இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவேலம்பட்டி கிராமத்தைக்கு சொந்தமான, அதாவது அரசு புறம்போக்கு நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த நெல் களம், அதாவது அங்க விவசாயம் பண்ணக்கூடிய நெல்களை பூரா அந்த களத்துல கொண்டு வந்து அந்த நெல்லை வந்து அதை இது பண்ணுவாங்க. அந்த நெல்லை வந்து நல்லா காய போட்டு அதுக்கு நெல் களம், அந்த நெல் களத்தவே இவர் ஆக்கிரமிச்சு, யாரு, இந்த திமுக மாவட்ட செயலாளர் கோ. தளபதியின் சகோதரர் அந்த நெல் களத்தவே ஆக்கிரமிச்சு அதை வந்து உடைச்சிருக்காரு. அதை உடைச்சு அதை குவாரிக்கு பயன்படுத்த, இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலத்தையே ஆக்கிரமிச்சு அவர் குவாரிக்கு பயன்படுத்தி இருக்காரு. இது நீதிமன்றத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, போய் ஒரு 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் அந்த குவாரிக்கு அபதாரம் விதிச்சு, அங்க குவாரியில இருக்கிற அபதாரத்தை கட்டிட்டு குவாரியில இருக்கிற மிஷின்லாம் வந்து நீங்க சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததாக அந்த கிராம மக்கள் நம்மகிட்ட சொல்றாங்க. இப்ப 3 வருஷமா அந்த குவாரியை திறக்காம மூடியே கடந்த நிலையில் தற்பொழுது ஒரு 2-3 மாத காலமாக அந்த குவாரி மீண்டும் செயல்பட தொடங்கி இருப்பதா அந்த கிராம மக்கள் நம்மகிட்ட குமுறுறார்கள். அதனால வந்து நீங்க அமைச்சராக பொறுப்பேற்றுக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் தேர்தல்ல நீங்க பிரச்சாரத்தை அந்த குவாரியை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க.
அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தால் அதாவது மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும், மே 5ஆம் தேதி நாங்க குவாரி இழுத்து மூடுவோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த கருவேலம்பட்டி கிராமத்துல அந்த குவாரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தாவேக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இதை நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் கவனத்திற்கும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம கொண்டு செல்றோம். சார், நீங்க ஆய்வு பண்ணுங்க, அந்த கிராமத்தை, அந்த குவாரியை ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா மதுரை மாவட்டம் கருவேலம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்க மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் சகோதரரின் குவாரி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கு. அங்கே தயவு செய்து திரு மாண்புமிகு அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்களுக்கு கிராம மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையாகவே நான் அந்த வீடியோ மூலியமா நான் வைக்கிறேன். அங்க சுற்றி இருக்கிற மக்கள் சபை 200 மீட்டர் தொலைவிலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராம மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அந்த குவாரினால. மாசுபட்ட தூசி வருது உள்ள. சுற்றி அந்த குவாரியை சுற்றி விவசாய நிலங்கள், அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லா விவசாய நிலம், ஒரு பக்கம் கிராமம், அதற்கு நடுவிலே இந்த குவாரி செயல்பட்டு வருது. இது மிகப்பெரிய பாதிப்பை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. தயவு செய்து இந்த நடவடிக்கை, இந்த குவாரி மீது இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள், கனிம வளத்துறை அமைச்சர்கள் இந்த குவாரியை ஆய்வு செய்து மீண்டும் அந்த குவாரியை மூடி அந்த சுற்றி இருக்கிற மக்களின் வாழ்வாதாரமான விவசாய நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும், அங்கே வாழக்கூடிய மக்களின் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.